வானொலி, பண்பலை, டிஜிட்டல் மீடியா மற்றும் இதர அத்தனை ஊடகவியலாளர்களுக்கும் தங்கமயில் நிறுவனத்தின் சார்பாக இருகரம் கூப்பி அன்போடு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். பற்றியும் தங்கமயில் நிறுவனம் தலைமுறையாக பக்கபலமாக அவருக்கு இருந்து கொண்டிருக்கும் CFO திருமதி ராஜேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இருக்கின்ற இளம் பட்டாளமாக திருமதி R. கோகுல் பொது மேலாளர் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு இளமையான வேகத்துடிப்பு சுரக்காளர், பொது மேலாளர், சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் என்ற ஒரு பெரிய நிர்வாகத்துறையினை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய NP அருண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி கிஷோர்லால் தமிழகத்தின் சொல்றதோட தென் தமிழகத்தின் தலைநகரமாக மதுரையை மையமாக வைத்து நிறுவனம் துவங்கப்பட்டது. இந்த நிறுவனம் துவங்கி 33 ஆண்டுகளில் இது 60வது கிளை நாளை வரும் ஞாயிறன்று சென்னை டி நகரில் கோலாகலமாக திறப்பு விழா நடைபெற இருக்கிறது. தங்கமயில் ஜுவல்லரி நிறுவனம் யார், அவங்க என்ன பண்ண, எப்படி வளர்ந்து? ஹரே கிருஷ்ணா. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னைக்கு தங்கமயில் நிறுவனம் கொஞ்சம் காலதாமதமாக தான் வந்திருக்கு. ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தங்க வியாபாரங்கிறது நிறைய முதல் தேவையான ஒரு வியாபாரம். ஸோ அவ்வளவு ஈஸியாக எடுத்தோம் கவுத்தோம்னு வந்துட முடியாது. ஏன்னா சென்னையில் மிகப்பெரிய தங்க வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது மக்களுக்கு நல்ல சாய்ஸ் வேண்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுக்கறதுக்காக நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் வந்திருக்கோம். ஆனாலும் இங்கே உள்ள மக்களுடைய தேவையை அறிஞ்சு அனைத்து விதமான சௌகரியங்களோடையும் மிகச்சிறிய பொருள் மிகப்பெரிய அளவிலான பொருள்கள் வரைக்கும் தங்க பொருள்களில் நாங்கள் சிறப்பாக கொண்டு வந்துருக்கோம். அது போக தங்கமயிலை பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 1979-80 பாலு ஜுவல்லரி அப்படிங்கிற ஸ்தாபனத்தை எங்கள் அப்பா நடத்திட்டு வந்ததை எங்கள்கிட்ட பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தாங்க. 80க்கு அப்புறம் 84 பாலு சில்வர்ஸ் தொடங்கணும். அப்புறம் 91 தங்கமயில் தொடங்கணும். தங்கமயில் ஆரம்பித்தது 91வது வருஷம். அது மதுரை தெற்காவணி முழுவதில் நேதாஜி ரோடில் ஒரு 200-300 சதுரடியில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். அந்த காலத்தோட தேவைக்கு தகுந்த மாதிரி, மக்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற தாரக மந்திரத்தை முதல்ல எடுத்து நல்ல விளம்பரங்களும் பிராண்ட் பில்டிங்கும் பண்ணி 916 எல்லாம் மதுரையை பொறுத்தவங்களுக்கும் நாங்கள் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நிறைய விஷயங்களை, புது புது விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். மிக சிறப்பான முறையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் மார்க்கெட் ரொம்ப பெருசு, தேவைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வளர்த்துக்கலைன்னா மார்க்கெட் நம்மளை விட்டுரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய லெவலில் 2001 மதுரையில் பில்டிங் ஒரு 15,000 சதுரடியிலையும் ஷோரூம் ஒரு 9,000 சதுரடியிலையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அது மிக சிறப்பான முறையில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது 2007-2000 ஹால்மார்க் இந்தியாவில் அறிமுகமாயிடுச்சு. ஸோ அந்த புது பில்டிங்ல இருந்து நாங்கள் பண்ணுறது
ஒன்லி 100% ஹால்மார்க் தான் பண்றோம். அந்த நகைகளை மட்டும்தான் நாங்கள் வியாபாரம் பண்ணணுங்கிற முழு முயற்சி எடுத்தோம். அதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஏன்னா சென்னை வந்து டோட்டல் தமிழ்நாடு பிசினஸ்ல 45% சென்னையில் நடக்குது. சுமார் 90,000 கோடிக்கு தங்க வியாபாரம் சென்னையில் நடக்குது. சென்னை வந்து ஒரு கோடி பேருக்கு மேல மக்கள் வசிக்கிறாங்க. 10 லட்சம் பேருக்கு மேல ஒரு நாளைக்கு சென்னையில் வந்து போறாங்க. ஸோ வாய்ப்புகள் வந்து சென்னையில் கொட்டி கடை இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிகளும் மிக சிறப்பான முறையில் இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து மிக தெளிவான முறையில் கூர்ந்து நோக்கி ஒரு காலம் எடுத்துக்கிட்டு நிதானமாக தான் சென்னைக்கு வந்திருக்கோம். ஸோ எங்களுடைய முயற்சி பயிற்சி இருந்தாலும் உங்களுடைய முழு ஆதரவும் எங்களுக்கு வேணும். தங்கமயில் நிறுவனம் சிறப்பாக மென்மேலும் வளர்றதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய தங்கமயில் நிறுவனத்தார் ஒரு விளம்பர படம் எடுத்திருந்தோம். அந்த படத்தை இப்போது உங்களுடைய கனிவான பார்வைக்கு இப்போது திரையில தலைமுறைகள் கண்டோம், பல கிளைகள் கொண்டோம். தங்கமயில் 2500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள், 60க்கும் மேல் கிளைகள். தென்தமிழகத்திலே ஜுவல்லரியில இதுதான் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் கம்பெனி. வந்தோம், உள்ளங்களை வென்றோம். 30 லட்சத்திற்கும் மேல் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள். கல்யாண நகையோ காது குத்த நகையோ மனசுக்கு நிறைவு தங்கமயில் தான். நியாய விலை எங்கள் கொள்கையாக கொண்டோம். சேவைகளில் என்றும் தனித்துவமாய் நின்றோம். நியாயமான விலை, நல்ல தரம், அன்பான சேவை. 33 ஆண்டுகளுக்கும் மேலாய் மக்கள் மனங்களில் தங்கமயில் ஜுவல்லரி தமிழகமெங்கும். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. தங்கமயில் தலைமுறைகள் கண்டோம், பல கிளைகள் கொண்டோம். சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கமயில் 60வது கிளையாக பிப்ரவரி 23 முதல் சென்னை டி நகர் நார்த் உஸ்மான் ரோடில் கோலாகல ஆரம்பம். 33 ஆண்டுகளுக்கு மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி. இனி சென்னையிலும் தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. தங்க சொன்னா கடந்த 30 வருஷத்துல சென்னையுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை நகைக்கடை இருந்துச்சு? ஒரு ஜவுளி கடை பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஜவுளி கடை இருக்கு. ஒரு பள்ளிக்கூடம் எடுத்தீங்கன்னா எவ்வளோ பள்ளிக்கூடம் இருக்கு, எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அதை ப்ரோரேட்டா படி சரி பார்த்தோம்னு சொன்னோம்னா தங்க கடைகள் அவ்வளவு இல்லை. ஸோ தங்க மார்க்கெட்டில் சென்னையில் வந்து வாய்ப்புகளும் நிறையா இருக்கு, போட்டிகளும் நிறையா இருக்கு. ஸோ நாங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி B+, B- இந்த கேட்டகரி பீப்புளுக்கு உண்டான அவங்க தான் சென்னையில் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து மக்களை நெருங்கி போகிறோம். மக்களை அவங்க எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்களோ, சென்னையில் எவ்வளோ ஏரியா டெவலப்பிங் ஆகுதோ அந்த ஏரியாலெல்லாம் நாங்கள் வந்து வருங்காலங்களில் கடை போடலாம்னு நினச்சிருக்கோம். இது வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். ஒரு பெரிய கடை, 10 சின்ன கடை, அந்த மாதிரி முறையில் வந்து நாங்கள் வந்து இங்கே சென்னையை அணுகிறோம்.